Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முறையான பராமரிப்பு இல்லாததால் சாலையோர பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட பூதாம்பூர் பகுதியில் உள்ள இந்த பூங்காவை விடியா திமுக அரசின் நிர்வாகம் முறையாக பராமரிக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பூங்கா முழுவதும் குப்பைகளாக உள்ளதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தவறான சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பெத்திக்குப்பம் ஊராட்சி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது திடீரென மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மருத்துவர் இல்லாததால் செவிலியரை வைத்து சிகிச்சை அளித்ததாக தெரிகிறது. இதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மகேஷ் உயிரிழந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 80க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சுங்கச்சாவடி அமைத்து சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்க கூடாது, நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 80 கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி அலங்கியம் சாலையில் முழக்கங்களை எழுப்பியும் கருப்பு கொடி ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடிய அரசிற்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஊராட்சி பஞ்சாயத்துகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 95 பஞ்சாயத்துகளில் 40 பஞ்சாயத்துகளை பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சியுடன் இணைக்கப் போவதாக விடிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் சொத்து வரி போன்ற பல்வேறு வரி உயர்வுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறி மாவட்டம் முழுவதும் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள், ஊராட்சி உறுப்பினர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் நோய் தாக்குதலால் மரவள்ளி கிழங்கு பயிர்களை விவசாயி டிராக்டர் மூலம் அளித்தார். சிறுபாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த உமா என்ற விவசாயி 3 ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்திருந்தார். கிணற்றில் போதிய அளவு நீர் இல்லாததால் மரவள்ளி கிழங்கு பயிர்கள் வளர்ச்சி குன்றி காணப்பட்டது. மேலும் நோய் தாக்குதலால் பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை பெய்த போதிலும் பயிர்கள் வளர்ச்சி அடையாததால் பயிர்களை டிராக்டர் மூலம் அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். மேலும் விடிய அரசின் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் உரிய ஆலோசனை வழங்காமல் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமமடைந்தனர். 30 நிமிடம் பெய்த பலத்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பராமரிப்பில்லாத நகராட்சி பள்ளி வளாகம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை சீரமைக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர். பூங்கா அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தின் அருகில் குழந்தைகளுக்கான அங்கன்வாடி மையமும் இயங்கி வந்தது. இந்த மையமானது முறையான பராமரிப்பில்லாததால் மூடப்பட்டது. இந்நிலையில் இக்கட்டிடத்தின் சேதமடைந்த மேற்கூரையை சரி செய்ய வேண்டும் எனவும் பள்ளி வளாகத்தை சீரமைக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி சுற்றுப்பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள், குழந்தைகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பொன்னேரி துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்ட பகுதி மக்கள் மின்வாரிய அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மின்வெட்டு தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அலட்சிய போக்குடன் பதிலளிப்பதாக குற்றம் சாட்டியதுடன் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் கடற்பகுதியில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசி வருகிறது. கடல் சீற்றம் காரணமாக கடற்கரை ஓரம் போடப்பட்டுள்ள கருங்கற்கள் மீது அலைகள் மோதி ராட்சத அலைகளாக எழுந்து வருகிறது. மேலும் தனுஷ்கோடி வந்துள்ள சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு நலன் கருதி கடற்கரையில் இறங்கி செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் அரிச்சல் முனை சாலையில் நின்றவாறு கடலின் அழகை ரசித்து வருகின்றனர். Taste the Daily.